சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற விளாக்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்களுடைய எம்இ சிறப்பு பள்ளியில உள்ள சிறப்பு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பிரயாணப்பட்டு வருகிற பாதைகளை பற்றியும் எப்படிலாம் நம்முடைய வெஹிக்கிள்ஸ் டிராவல் ஆகுது, அதாவது ரோட்வேஸ், ஏர்வேஸ், வாட்டர்வேஸ், ரயில்வேஸ், இதை பற்றி மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனை பற்றி எங்களுடைய சிறப்பாசிரியர்கள் அந்த குழந்தைகளுக்கு அழகா சொல்லிக் கொடுக்க போறாங்க. அதுதான் நீங்க வரப்போற விளாக்ல நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா எங்களுடைய சிறப்பு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு காரியத்தையுமே அழகா எடுத்து சொன்னா மட்டும்தான், பர்டிகுலரா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய காரியங்களை அவங்களால அவங்களாவே கற்றுக்கிட்டதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதை தான் நீங்க வரப்போற விளாக்ல நீங்க பார்க்க போறீங்க. வண்டிகள் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ரோட்ல என்னென்ன வண்டிகள் போகும், சரியா? தண்ணிக்குள்ள என்னென்ன வண்டிகள் போகும், மேல ஆகாயத்துல என்னென்ன வண்டிகள் போகும், அதை பத்தி நம்ம இப்ப போகலாமா, பார்க்கலாமா? இப்ப ரோட்ல என்னென்ன வண்டிகள் போகும்னு பார்க்கலாமா? ரோட்ல போகும்போது நம்ம எந்த பக்கம் நாம போகணும் சொல்லுங்க பார்க்கலாம். ரோட்ல போகும்போது எந்த பக்கம் நம்ம போகணும் சொல்லுங்க, சொல்லுப்பா. இடது பக்கம் தான் நாம போகணும், சரியா? எப்பவுமே நம்ம இடது பக்கம் தான் போகணும், வலது பக்கம் போக கூடாது, சரியா? இப்ப ரோட்ல என்னென்ன வண்டிகள் போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். கார் யார் யார் வீட்டுல கார் இருக்கு? இருக்கா? ஓகே. வேற யார் வீட்டுல இருக்கு? திவாகர் வீட்டுல இருக்கு. ஓகே. அடுத்தது இது இதுவும் கார், சரியா? சரி, இது என்ன தெரியுமா? மண்ணு டிப்பர் வண்டின்னு சொல்லுவோம். இது என்னது? ஒரு டிப்பர் வண்டி. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மண்ணு. சரி, இங்க பாரு, இங்க பாருங்க, இதெல்லாம் பாரு, மண்ணு கொட்டி வச்சிருக்கோமா? இங்க பாரு, இது என்னது? ஜேசிபி. ஜேசிபி என்ன பண்ணுவீங்க? மண்ணை நோக்கி மண்ணை அள்ளி என்ன பண்ணுவோம்? போட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு வேற இடத்துக்கு கொண்டு போய் மண்ணெல்லாம் என்ன பண்ணுவான்? கொட்டுவான். வெரி குட். சரி, இதெல்லாம் இப்ப என்னத்துல போவோம்? இதெல்லாம் எல்லாமே எங்க போவோம்? ரோட்ல போவோம், சரியா? இது எல்லாமே ரோட்ல தான் போவோம். சரி, ஓகே. அடுத்தது இது என்னது? இது என்ன வண்டிப்பா? மாட்டு வண்டி. மாட்டு வண்டியில யாராவது போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? ஜாலியா இருக்கும் தானே? ஆமா தானே? ஜாலியா இருக்கும். அப்பெல்லாம் நாங்க படிக்கும் போதெல்லாம் மாட்டு வண்டி இதெல்லாம் இருந்துச்சு, சரியா? மாட்டு வண்டியில நாங்க போயிருக்கோம். இது என்ன வண்டி? குதிரை வண்டி. குதிரை வண்டி. குதிரை வண்டியில யாராவது போயிருக்கீங்க? வெரி குட். இதெல்லாம் எதுல போகும்? ரோட்ல போகுமா இல்ல எதுல போகும்? ரோட்ல தான் போகும். சரி, அதே மாதிரி இது என்னது? ஸ்கூட்டி. ஸ்கூட்டர், சரியா? இது என்னது? ஸ்கூட்டர் யார் யார் ஓட்டுவீங்க? யாரும் ஓட்ட தெரியாதா? சரி,
ரோட்ல அஞ்சு ரோட்ல பார்த்துருப்பீங்க தானே? ஸ்கூல் வரும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க தானே? சரி, இதுல எத்தனை கலர் லைட் இருக்கு? 3 கலர் லைட் இருக்கு. ஓகேவா? சரி, சிகப்பு, மஞ்சள், பச்சை. சரியா? சிவப்பு கலர் லைட் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நிக்கணும். சிவப்பு கலர் லைட் தெரிஞ்சா என்ன பண்ணணும்? நிக்கணும். ஓகேவா? சரி, மஞ்சள் கலர் லைட் தெரிஞ்சா என்ன பண்ணணும்? ரெடியா இருக்கணும். நம்ம ரெடியா இருக்கணும். ஒழுங்கா நடைமுறைக்கு கடந்து போனதுக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா ரயிலை பத்தி பார்க்க போறோம். ரயில்ல எப்படி போவோம்? நம்ம காரு, டூ வீலர், பஸ் இதெல்லாம் போகாத ரோட்ல வந்து போவோம். இந்த காரு, டூ வீலர், பஸ் எல்லாம் எதுல போவோம்? ரோட்ல போவோம். ட்ரெயின் மட்டும் எதுல போவோம்? தண்டவாளத்துல தான் போவோம். அது எப்படி சத்தம் போட்டு போவோம்? அப்படியே போவோம். இது எப்படி போவோம்? இது என்ன பண்ணும்? லாங் டிராவலுக்கு என்ன பண்ணும்? தூரத்து பயணத்துக்கு என்ன பண்ணும்? பஸ்ஸோட, காரை விட பைக்கோட இதுல என்ன பண்ணலாம்? நூற்றுக்கணக்கான பேர் என்ன பண்ணலாம்? ஒரே டைம்ல என்ன பண்ணலாம்? டிராவல் பண்ணலாம். இப்ப நமக்கு வந்து வெளியில இருந்து தானியம், அரிசி, பருப்பு, கோதுமை இதெல்லாம் நமக்கு வெளியில இருந்து என்ன பண்ணலாம்? கப்பலை விட நமக்கு லாரியை விட ட்ரெயின்ல என்ன பண்ணலாம்? நிறைய டன் கணக்கில் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? நமக்கு தானியம் வந்து இறக்கிறதுக்கு ட்ரெயின் நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியா நிறைய கொண்டு வந்துடும். அதே மாதிரி நிலக்கரி என்ன பண்ணலாம்? ட்ரெயின்ல தான் என்ன பண்ணுவோம்? நிறைய நிலக்கரி வந்து என்ன பண்றாங்க? அதுக்குன்னு என்ன பண்றாங்க? ட்ரெயின்லயே அது தனியா வச்சு அது டிரான்ஸ்போர்ட் தானியம் நிலக்கரிக்கு என்ன பண்றாங்க? தனியா வச்சு கொண்டு போறாங்க. ட்ரெயின்ல நம்ம எங்க போறோம்? அடுத்தது கமலம் ஸ்கூலுக்கு போக போறோம். எங்க போறோம்? கமலம் ஸ்கூலுக்கு போக போறோம். இந்த ட்ரெயின்லயே போலாமா நம்ம எல்லாரும்? ட்ரெயின் எப்படி சத்தம் போடும்? இது என்னது? இல்ல யாரும் நம்ம ஸ்கூல்ல இருந்து போன ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் போனோம்? வெரி குட். ரொம்ப ஜாலியா இருந்தது தானே? ரொம்ப ஜாலியா இங்க நிக்கிற மாதிரியே போய் இறக்கி விட்டுட்டாங்க இல்லையா? இப்போ டூ வீலர்ல எத்தனை பேர் போலாம்? கார்ல ஜீப்ல 6 பேர் போலாம். இப்போ ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் போலாம். ஆனா அதை விட ஃப்ளைட்லயே நூற்றுக்கணக்கான பேர் போலாம். பஸ்ல நம்ம டூ வீலர்ல 1 மணி நேரம் போறோம் அப்படின்னா கார்ல 3/4 மணி நேரம் போவோம். ட்ரெயின்ல அரை மணி நேரம் போவோம். ஃப்ளைட்ல 4 மணி நேரத்துல போயிடுவோம். ஸோ அதுக்காக தான் ஃப்ளைட்டை நம்ம பயன்படுத்துறோம். சரியா? டைம் வந்து நம்ம சீக்கிரமா போகணும் ஒரு இடத்துக்குன்னா ஃப்ளைட்டை நம்ம பயன்படுத்துறோம். சரியா? ஃப்ளைட்ல போன ஜாலியா இருந்தது தானே? அதுக்கப்புறம் யாரெல்லாம் கப்பல் பார்த்துருக்கீங்க? கப்பல் கப்பல் எங்க போகும்? அப்போ இந்த மாதிரி எங்க இல்லையா? நமக்கு எம்பி கமல ஸ்கூல் எத்தனை கப்பல் வாங்கி வச்சிருக்கோம் பாத்தியா? இந்த கப்பல் எங்க போகும்? தேங்க்யூ.